அதனால் ஹேண்ட்மேடை வந்து ரொம்ப மட்ட ரகமாக கூட தானே பின்னுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய படித்த எஜுகேஷன் நிறைஞ்ச பொண்ணுங்களும் இது மாதிரி நான் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நானே இப்போ பிஃபார்மசி முடிச்சிருக்கேன். நான் ஒரு ஃபார்மசி சரிங்களா முடிச்சுட்டு இந்த ஒர்க்கை என்னென்னா நம்மளுடைய ஃபேமிலி சூழ்நிலை, ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸை கவனிச்சுக்கணும். வெளியில் போய் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலை. இப்போ நான்லாம் வேலைக்கு போனேன்னா என்னோடய ஃபீல்டுக்கு நைட் ஷிஃப்ட்டு போயே தான் ஆகணும். ஒரு வாரம் வந்து மாதத்தில் ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட்டு ஃபார்மசியில் கண்டிப்பாக உண்டு. 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். நைட் டியூட்டி போட்டே ஆகணும். நைட் டியூட்டி நான் வரமாட்டேன்னு என்னோடய ஃபீல்டில் சொல்லவே முடியாது. நர்சிங்லேயும் சொல்ல முடியாது, ஃபார்மசிலையும் சொல்ல முடியாது. டாக்டராக இருந்தாலும் நான் நைட் டியூட்டி வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்ம நைட் டியூட்டிலாம் போகும்போது வீட்டில் இருக்க பெரியவங்களையோ குழந்தைங்களையோ கவனிச்சிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஜாப்பை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கோம். வீட்லேயும் இப்போ காலையில் குழந்தைங்களும் ஹஸ்பண்டு எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வீட்டில் 10 மணிக்கெல்லாம் ஃப்ரீஅப் ஆகிடுறோம். நம்மளால் ஏதாவது நம்ம ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் நமக்கு தெரிஞ்ச ஹேண்ட்மேட் ஒர்க்கை வீட்டில் இருந்து பண்ணி